நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தூக்கி ஆல்ல போட்டுருங்க. இந்த வீடியோவில் வீடியோ கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனோ ஜூம் இன் ஜூம் அவுட் டெக்ஸ்ட் அனிமேஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அலைட் மோஷன் அப்ளிகேஷன் அவுட் பண்ணோன்னே கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ரேஷியோ வந்து 4:5 வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் 1080p இருக்கட்டும். ஃப்ரேம் ரேட் 60 fps இருக்கட்டும். பேக்ரவுண்ட் ஒயிட்டில் இருக்கட்டும். கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. எஃபெக்டில் போங்க. ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரேஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எந்த வேலையும் சேஞ்ச் பண்ணோன்னா அப்படியே வைங்க. மறுபடியும் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்டில் போங்க. ஆட் எஃபெக்ட் போங்க. லாஸ்ட்டில் எட்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எட்ஜுக்கு பக்கத்தில் அதர்ன்னு இருக்கும். அதரில் சேனல் RE மேப்னு இருக்கும். RGB கலர் சேஞ்ச் பண்ணுறது. அதில் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு ரெட்டு க்ரீன் ப்ளூ அந்த மாதிரி RGB வரிசையாக இருக்கும். அதில் ப்ளூ வரிசையில் க்ரீனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ அந்த சேச்சுரேஷன் வைப்ரேஷன் இருக்குல்ல அந்த எஃபெக்டில் போயிட்டு இதை ஃபஸ்ட்டு சேச்சுரேஷனை 100 வச்சுருங்க. 100 வச்சுட்டு வைப்ரேஷனை ஒரு 1.8 or 7 வச்சுருங்க. வச்சுட்டு வீடியோவை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்குல்ல 3 டாட்டு கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அது ஃபஸ்ட்டே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்னில் இப்போ அடுத்தது வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிடுங்க. ஃபாண்ட்டு ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட்டு சூஸ் பண்ணிடுங்க. நான் அதில் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்டில் கட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அது லைரிக் எங்கே முடியுதோ அங்கே கரெக்டாக அலைன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொட்டேஷன் ஃபஸ்ட்டு இதுலேயும் ஸ்டார்டிங்லேயும் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டு டெக்ஸ்ட்டில் இங்கே மேலே சென்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் ஜூம் இன் ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 லைரிக்ஸ் மட்டும்தான் சொல்லுவேன். மிச்சதை அப்படியே மிச்சதை காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணி வச்சுட்டு இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இங்கே தேர்ட் ஆப்ஷன் சைஸு ஸ்மால் பண்ணுறது பிக் பண்ணுறது இருக்குல்ல அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளேபேக் வீடியோ பட்டன் இருக்கும். அதில் இந்த சைடு இருக்கும். அந்த அம்புக்குறி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, எண்டில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு இதை ஸ்மால் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஸ்மால் பண்ணிவிட்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கு
நான் இப்போதைக்கு டைப் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டரில் கொடுத்துருங்க. ஸ்டார்டிங்லேயே சென்டரில் கொடுத்துருங்க, நான் கொடுக்கல. அதே இது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபஸ்ட் இதில் கீ ஃப்ரேமு பெருசாக இருக்கிற மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கீ ஃப்ரேம் பெருசாக, எண்டில் ஒரு கீ ஃப்ரேமு அந்த டெக்ஸ்ட்டில், எண்டில் கீ ஃப்ரேம் கம்மி பண்ணிக்கங்க. செகண்ட் டெக்ஸ்ட்டு கலரோடது எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பாக்ஸை இங்கே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக லென்த் பண்ணிக்கோங்க. லென்த் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ பிளாக் பேக் பட்டனில் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கனாலே என்னபிள் ஆயிரும். இது கலர் வந்து கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதில் போய்ட்டு ஒரு 30 வச்சுருங்க. 30 வச்சுட்டு இந்த இதை லாங் ப்ரெஸ் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு அடியில் கொண்டு வந்துடுங்க. வீடியோவுக்கு மேலே டெக்ஸ்ட்டுக்கு அடியில், ஏன்னா அப்படின்னா தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுலேயும் கொட்டேஷன் கீ ஆட் பண்ணிங்க. எல்லா டெக்ஸ்ட்லேயும் ஃபஸ்ட்டு இதுலேயும் கொட்டேஷன் கீ ஆட் பண்ணிடுங்க. ஃபாண்ட்டு நான் அதில் கீழே கொடுத்துட்டேன். நான் வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன், அதில் கீழே நான் கொடுத்துட்றேன். ப்ளே பண்ணி பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும்.